பிக் பாஸில் ஸ்கூல் டாஸ்க்கு போயிட்டுருக்குது. பார்வதிக்கு வார்டன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்வதி தான் சமைக்கணுமா, பாத்திரங்கள் வருது நான் தான் பண்ணுறேன், என்னால் முடியலன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு ஏதோ விரலில் கட்டு போட்டிருக்கு எஃப்ஜேக்கு, அதனால் அவர் சமைக்கக்கூடாது, தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு ஆள் வேணும் துணைக்கி. அப்படிங்கும்போது அதில் யாரையும் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி ஒரு விவாதத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு இடையில் அமித் வந்து ஒரு ப்ரொமோவில் வந்து ஏன் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணுன்றதும், உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு காணா வினோத்தை சொல்லும்போது நான் அதுக்கு செத்து போயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே அமித் வந்து பீரியட்ஸ்ன்றது மாதம் மாதம் வர்ற விஷயம் தான், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு இத்தனை பேர் கும்பலுக்குள்ள பீரியட்ஸ் வந்து அவதிப்படுறதுன்றது ஒரு மாதிரி அசௌகரியம் தாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இல்லாமல் நம்ம இருக்கும்போது அந்த சூழலை நம்ம எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உபாதையே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குலாம் வயிற்று வலி வர்றதில்ல அப்படின்னா கூட அது ஒரு எப்பயுமே அசௌகரியமான விஷயந்தான், ஒரு மாதிரி சங்கடமான விஷயந்தான். அந்த எப்போ பீரியட்ஸ் நிற்கிதோ அப்போ தான் மைண்டே ஃப்ரீ ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆணாக இருந்துட்டு பெண்ணோட அந்த ஒரு சூழலை வந்து அலட்சியமாக பேசிட்டு போகக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு. அதை அமித் அவர்கள் செஞ்சுருக்காரு. விக்ரம் பாருங்கள், சிரிக்க வைக்கிறவங்கெல்லாம் அந்த கேரக்டர் தான் நீ கிடையாதுன்றதை அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிரிப்பு நடிகர்கள்லாம் வந்து சுருச்சா மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த கேமராவில் மட்டும்தான் அவங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, தவிர நிஜ வாழ்க்கையில் அவங்க ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் விக்ரமும் ஒரு மாதிரி அவரவரே தப்பாக தான் காட்டிகிட்ருக்காரு மக்கள் மத்தியில். இது 3 கம்பெனி பிராண்டு, எது வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்குன்ட்டு தேடி தேடி வாங்குறது. எனக்கு இந்த ஃபேண்டா கலரில் இருக்கிறது மேலே நம்பிக்கையே கிடையாது, நிறைய கெமிக்கல் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்றதுனால நான் வேறு பிராண்டு தான் தேடிட்டு இருப்பேன். ஒரு அவசரத்துக்கு எங்கேயா ரோட்டில் வாங்கினா அதுதான் கிடைக்கும். அந்த ஃபேண்டா கலர் பிராண்டு வந்து தடிக்கி விழுந்தான் நமக்கு கிடைக்கும், மற்ற பிராண்டு நம்மளாக தேடணும், அப்படி தான் தேடி தான் வாங்குவேன். ஆனால் எல்லாத்தையும் பயன்படுத்தின பின்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா, மோடி மெடிக்கலில் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் தயாரிக்கிற நாப்கின்ட்டு. அது ரொம்ப நேரம் நிற்காது, அதாவது நிற்காதுன்னா நல்ல அதோட தன்மை வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறதுனால கெமிக்கல் சேர்க்கலை, அதனால் அது ஒரு தரமான பொருள், எந்த விதமான அரிப்பு எதுவுமே கொடுக்காது. நான் 2 தடவை இதை பற்றி பேசியிருக்கேன். நமக்கு ஒரு வேளை பீரியட்ஸ்னால உடல் உபாதை வராட்டா கூட அதை நம்ம ஃபீல் பண்ணுற விதம் வந்து நமக்கு அசௌகரியம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட நடை உடை பாவனையில் சில நேரம் படுத்துக்கணும்னு தோணும், அப்போ பார்த்து எதனா வேலை செய்யணும். இப்போ நீங்கள் பிக் பாஸில் இருக்கிறவங்க வந்து அப்படியே ஃபுல் ரெஸ்ட்டாக விட மாட்டாங்க, அந்த டாஸ்க் அவங்க பண்ணி ஆகணும். அப்போ அது ரொம்ப சிரமமாக இருக்கும்.